இதை கிழக்கு மேற்கில் வந்து பெருமரங்களை வச்சிங்கன்னா, கிழக்கிலிருந்து மேற்க போகிற வரப்பில் பெருமரங்கள் வச்சிங்கன்னா ஒன்றோட நிழல் இன்னொன்றுக்கும் பக்கத்தில் வரப்பில் தான் படும். ஆனால் தெற்கு வடக்காக இருக்கிற வரப்பில் வச்சிங்கன்னா தான் நிழல் வந்து வயலில் படும். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து தெற்கு வடக்காக இருக்கிற வரப்பில் நம்ம நிற்கிறோம். நெல் விளைஞ்சி வரப்பில் சாஞ்சிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அறுவடை. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்காக இருக்கிற வரப்புகள் அப்படியே பாருங்கள். புளிய மரத்துலேருந்து வரிசையாக நிற்கிது. தென்னை மரங்கள் இருக்குது. அந்த புளிய மரம் வந்து கீழே இறங்கி இருக்குது. அதில் கொஞ்சம் அதில் நெல் வந்திருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு அடர்த்தியாக அது வரலை. அப்போ இந்த இடம் நஷ்டம் தானேன்னு சொன்னீங்கன்னா நஷ்டம்தான். ஆனால் அங்கே நெல் விளைஞ்சிருக்குது. அந்த அந்த புளிய மரம் விளையுது பாருங்கள். அந்த பரப்பளவு அதில் விளையிற புளியினுடைய அளவுக்கு நீங்கள் நெல்லை விற்றுட்டு அரிசியை விற்று நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் இந்த வரப்பில் மட்டும் 8 தென்னை மரங்கள் இருக்குது, 4 புளிய மரங்கள் இருக்குது, ஒரு 50க்கு குறையாத வாழை மரங்கள் இருக்குது, 4